இதுதான் நாட்டுக்கோழி சிக்கன், சண்டைக்கோழி கறியை பாருங்க, மட்டன் பீஸ் மாரி இருக்கும் பாருங்க. இது கால் லெக்கு பீஸ் என்ன கலரில் ரத்தம் அப்படியே கறியை கழுவி ஊற்றினா கூட இன்னும் ரத்தம் அப்படியே தான் இருக்கும். பீஸை காமிக்கிறோம், ஒரு பீஸா ஆட்டுக்கறி மாரி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் அவன கோழி. இது என்ன கோழிடா? சண்டை சேவலா இல்லை நாட்டுக்கோழியா? சண்டைக்கோழி. ஆமாம், இது சண்டைக்கோழி கறி. இதான் சிக்கன் நாட்டுக்கோழி. பிரியாணிக்குரிய என்னென்ன பட்டை, கறி மசாலா, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு வதக்கணும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் வெங்காயம் பொன்னிறமாக. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம். இப்போ வந்து இஞ்சி போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நம்ம போடுற அளவு வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி, சண்டை சேவல், தோல் உரிச்ச கோழி. இஞ்சி 100 கிராமு, பூண்டு 75 கிராம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 75 கிராம். இது வந்து பிரியாணி 1 கிலோ. அப்படியே சில்லி சக்தி சில்லி பவுடர் எண்ணெயிலே சேர்த்தா தான் 50 கிராம் சில்லி பவுடர். 10 கிராம் தான் சேர்க்கணும். 10 கிராம் தான் சேர்க்கணும். ஆனால் 10 கிராம் தான் இதில் போடுறோம். எண்ணெயிலேயே அந்த மசாலா போட்டால் தான் கலர் வருமா பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தான் அதில் மிக்ஸ் பண்ணுமா எண்ணெயோட. அப்பா பிரியாணி வாசனை இப்போவே வருதாம்மா. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி, தயிர், புதினா. தக்காளி 5, புதினா கொஞ்சம், அதுக்கப்புறம் தயிர் 10 ரூபா பாக்கெட். 10 ரூபா பாக்கெட் 200 கிராம். 200 கிராம் போடணும். பட் நாங்கள் 10 ரூபா பாக்கெட் தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகா 3 பீஸ் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு 10 கிராமா. நல்லா கறிக்கு உப்பு உரைக்கிற மாதிரி உப்போட அளவு தேவையான அளவு நல்லா ஒரு கை 4 விரல் அடங்குற மாதிரி இருக்குது. கை கனல் அடிக்கும், கருப்பி கறி போடுறோம். மசாலா கறியில் ஏறுற அளவுக்கு நல்லா கலரணுமா. இப்போ கறி போட்டுட்டாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம், ஸ்லோ குக் போட்டுடலாம். கறியிலேருந்து தண்ணி வரட்டும். இவ்வளோ தான் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரியாணி ஸ்டார்டிங்கில் இருந்து மூடி வச்சிட்டோம். சிக்கனை வேக வைக்க. கறி வேகிறதுக்கு வந்து 800 ml தண்ணி ஊற்றணும். அதுக்கு நாங்கள் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி மிக்ஸ் பண்ணுறோம். 800 ml ஊற்றி வச்சு 800 ml ஊற்றியாச்சு தண்ணி. நல்லா வந்து கொதித்து தண்ணியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு கறி வந்து சாஃப்டாக வர வரைக்கும் கொடுக்கணும். இந்த செஸ்ட் பீஸ் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா பீஸும் இந்த மாதிரி. இது லெக் பீஸு, இது செஸ்ட் பீஸு. அவ்வளோதான், கொதி கொட்டலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம பண்ணணும். அந்த உப்புலாம் டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாமா? பார்த்து. ஓகே, உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. கறி நல்லா சிம்மிலேயே ஒரு 1/2 hour நாங்கள் வேக வச்சுருக்கோம் கறியை. கறி வந்துருச்சான்னு நம்ம பார்க்குறோம் டேஸ்ட்டு. கறி வேகலை, ஒன்றும் வெப்பாக தான் இருக்குது. ஒரு 1/2 hour வேக வச்சோம். கறி வேகலை இன்னும் ஒரு ஏன்னா சண்டை சேவல் கறி மட்டன் மாரி இருக்கும். நம்ம சிம்மிலே தான் வேக வச்சோம். நம்ம வந்து மசாலாலே வேக விடுறோம். ஆமாம், நம்ம மசாலாலே அது ஊறும். அந்த கறி டேஸ்ட் அப்படி வரணுன்ட்டு இன்னும் வேகட்டும் 1/2 மணி நேரம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட வேகட்டும். கறி வெந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கறியை நல்லா மசாலோடு போட்டு வேக வச்சாச்சு. இது தொக்கு மாரி. ஓகே, வடி பிரியாணி செய்யறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ தண்ணி ஊற்றுறோம். பாஸ்மதி ரைஸ் இதில் வேக வைப்போம். அதாவது அரை வேக்காடு வந்த பிறகு வடி பிரியாணினா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதில் வந்து கிராம்பு போட்டு நம்ம கொதிக்கிறோம். அரிசி போடுறோம். வழியில் அரிசி போட்டாச்சு. 1 கிலோ அரிசி அப்படியே போடுறோம். அரிசி வேக வைக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றினா தான் பிரியாணி உதிரி பிரியாணியாக வரும். போடுற விதத்தை பாருங்கள். ஒரு ஸ்டீல் தோசைக்கல்ல வச்சு கேஸ் ஸ்டவ்வில் அதில் தீயும் அதிகமாக வச்சுட்டோம். அந்த நம்ம கிரேவி மாரி செஞ்சாலும் அதுவும் ப்ளஸ் அந்த சாதத்தை வடித்த சாதத்தையும் போட்டு
தம் போடுறோம். மூடிட்டு இது மேலே வந்து நம்ம வடித்த தண்ணி அதை இது மேலே கொஞ்சம் வச்சுருக்கோம். மேலே வெயிட் வச்சுருக்கோம். கேசரி பவுடர் வந்து கலந்து வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு போட்டு ரைஸ் வந்து இந்த அளவு ஒரு பக்குவத்தில் வந்து நம்ம வந்து மேலே கேசரி பவுடர் ஊற்றணும். தம் போட்டு முடிச்சோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. தம் உடச்சிட்டோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உதிரியா இதுதான் வடி பிரியாணி. லெக் பீஸ் எடுத்துருங்க. பிரியாணி லெக் பீஸ் தான். லெக் பீஸ் வந்திருக்கான்னு பார்க்குற தம்பிங்க. அப்படியே உடையுதுங்க. அப்படியே பூ மாதிரி உடையுது பாருங்க. பூ மாதிரி அப்படியே உடஞ்சி அப்படியே பாருங்க. வரியும் அவ்வளோ நல்லா வேக வச்சு கறி ஃபுல்லாக உடச்சிட்டு எடுத்துக்கலாம் பிரியாணியை. பாருங்க மசாலா தம் வச்சாச்சு. நாங்கள் இதுக்கடுத்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட்டு பாய்.